சென்னையிலேருந்து ஒரு கிளைண்ட் 3 ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ண சொல்லி. இந்த கிளைண்ட் வந்து ரொம்பவே ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிளைண்ட் ட்ரெஸ் கொடுத்துருந்த டைமில் தான் எங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. ஸோ உடனே என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்க வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் பொறுமையாக பண்ணி கொடுங்க சிஸ்டர், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு செட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துறதுல இந்த பேட்ச் ஒர்க் இருந்ததுனால நான் சிம்பிளாக லீஃப் நெக் மாரி தான் போயிட்டு பேண்ட் வந்து இதுக்கு செட்டாக இருந்துச்சு. பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் வச்சு தான் ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செட் வந்து நான் ஒரு காட்டன் செட் மாரி அது வந்து நெக் வந்து நான் சிம்பிளாக போயிட்டேன். அவங்க நெக் எல்லாமே என்னையே சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, சிம்பிளாகவே போக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கும் பேண்ட்டோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுக்கு வந்து வெறும் டாப் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி, வெறும் டாப் மட்டும் நம்ம அந்த பார்டர்ஸ்லாம் எடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி நான் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.